ஹலோ காய்ஸ், டே வித் அரவிந்த். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 டியூஸ்டே. ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நார்மல் ட்ரெயின்னு தான் நினச்சி நான் போயிட்டேன். ஸோ மெட்ரோவில் வந்து பார்த்தா மால் ஆஃப் எமிரேட்ஸ்லாம் இறங்கியாச்சு. சரியான மழை. ஸோ க்ளவுடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃப்ளட்டும் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஒரு வழியாக கேபு ஆஃபீஸ் வந்து கேப் வந்துச்சு. ஸோ கேபில் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்லேயும் போயிட்டுருக்கோம் ஆஃபீஸ்க்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டே வந்து அதிக ரெயின் வந்து யுஏயில் மார்க் பண்ணியிருக்காங்க 1949. ஸோ அப்போ வந்த மழைக்கும் 24 ஹவர்ஸாக கண்டினியூவாக பெஞ்ச மழையும் இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இது பேஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆஃபீஸ்க்கு நான் வந்துட்டேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஃப்ளட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். லாஸ்ட்டில் பார்த்தா அது எதுவுமே நடக்கலை. அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் அப்புறம் ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாக போகிற மாதிரி இருந்தனால ஆஃபீஸும் வந்து ஆஃப் டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கேப் வரல. வரப்போ கேபில் வந்தோம், போகிறப்போ கேபு ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேபில் போகல, பை வாக்காக தான் போனோம். வேறவே இல்லை. ஸோ அப்படியே பை வாக்காக மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். நிறைய ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ டாக்ஸி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஓகே, நம்ம வந்து வாக்காகவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மழை வரத்துக்குள்ளார நம்ம போகணும், சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து கிளம்புனோம். மாலுக்கும் வந்தாச்சு. ஸோ மால் ஆஃப் எமிரேட்ஸ் அதுலேயும் தண்ணி. ஸோ ஷூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்லிப்பர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஸ்லிப்பர்லாம் வாங்கிட்டு ஷூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்ரோவில் போய் பார்ப்போம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா மெட்ரோ இல்லை. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் நின்று பார்த்தோம். ஸோ அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. அதனால் வாக்காகவே போகலாம் அப்படின்னு பார்த்து ஷேக் ஜாயித் ரோட்டில் தான் நடக்க ஆரம்பித்தோம். மோர் தென் 15 கிலோமீட்டர்ஸ்ங்க. பை வாக்காக போய் பிஸ்னஸ் பேயில் நின்று தான் கேபு லிஃப்ட் கேட்டு ஸோ கேப்லேருந்து அப்படியே பர்துபாய் வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப அந்த ஒஸ்ட் டே ஆக்சுவலி. அதை எதிர்பார்க்காத ஒன்று. வீட்டுக்காக நாடு கடந்து போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க மனசும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அவங்க திரும்பி வீடு வரப்போகிற அந்த ஒரு நாளுக்காக சிறகு வலிச்சாலும் காட்டிக்கொள்ளாத பறவைகள் போல பறந்துட்டு இருக்காங்க.